தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு தினங்கள்ல அறிவிக்க போறாங்க. இந்த சூழல்ல சிக்கலில் சிக்கிய சீமான், புறக்கணிக்கும் ஊடகம், திட்டமிட்டு ஊடகங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016ல முதல் தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்குது. அப்போது 1.1 விழுக்காடு வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை களம் காண்கிறது. இந்த 10 ஆண்டுகள் இடைவெளியில 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து நிற்கிறாங்க. அந்த தேர்தலில் அவர்களுடைய பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, சரியாக 15லேருந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒலிவாங்கி சின்னம், அதாவது மைக் சின்னத்தை கொடுக்குறாங்க. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் ₹1 பணம் வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம ஒரு கட்சிக்கு வாக்களித்து அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாத்துறாங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ் தேசியம் என்று சொன்னால் ஒரு 10க்கு 10 அறையில் நடக்கும். அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் கலந்துப்பாங்க. அந்த நிகழ்வில் தமிழ் தேசியத்தை வெல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தேர்தல் அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்றாலே அது ஒரு இயக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிற காலத்தை மாற்றி, நாங்கள் பின்ன குவியல்களிலிருந்து வந்த பிள்ளைகள், எங்களுடைய இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்க வந்தோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடி ஒவ்வொரு தேர்தலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாக்கு வங்கியை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ 2026 தேர்தலில் களம் காணும் போது நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் அவர்களுக்கு ஏற்கலப்பை விவசாய சின்னம் உறுதி செய்யப்பட்டு அளிக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சரிக்கு சமமாக 117 இடங்கள்ல ஆண்களும் 117 இடங்கள்ல பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே, ஏன் ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலேயே பெண்களுக்கு 50 விழுக்காடு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அது மட்டும் இல்லாம பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக நிப்பாட்டுவது, எந்தெந்த சமூகங்களுக்கெல்லாம் தேர்தலில் இடம் கிடையாது அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டதோ அந்த சமூகங்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லி நிறைய சமூகங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முடித்திருத்தும் மருத்துவர்கள், இப்படி நிறைய சமூக மக்களை தேர்தலில் புறக்கணிப்பாங்க. வாக்குகள் அவங்களுக்கு இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கு எந்த கட்சிகளும் வாய்ப்பு கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது தொகுதியில் கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு இருபெரும் திராவிட கட்சிகள் இது வரைக்கும் செஞ்சதும் இல்லை. நான் தான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக உரிமை பேசுகிறேன், விடுதலைக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சா கூட ஒரு பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை நிற்க வைப்பதில்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் இந்த புரட்சியை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்துக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடப்பகிர்வு கொடுக்குறாரு. இடப்பங்கீடு இல்லை, இடப்பகிர்வு கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதே போல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஐடி விங், அந்த ஐடி விங் பணம் வாங்காம வேலை செய்யுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் உலகம் முழுக்க பரவி இருக்கு. எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஐடி விங் இருக்கும். அவ்வளவுதான். இன உணர்வோடு, மான உணர்வோடு தமிழ் தேசிய கொள்கையை வெல்லணும்னு யாரு கையிலெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போன் இருக்கோ அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் தான். அப்படிப்பட்ட ஒரு ஐடி விங், இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஐடி விங்காக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தேர்தல் களம் அப்படின்னு வந்துட்டாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சங்கள், இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. 4 கட்சிகளை கூப்பிட்டு விவாதம் பண்ண அந்த கட்சி இடையில இந்த தமிழக தற்கொலை கழகம், தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறேன், அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே அதுல நிகழ்ச்சியில பங்கு கொள்வதில்லை. அது மட்டும் இல்லாம திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் மற்றவர்கள் எல்லாம் அதுல பங்கு பெறாங்க. நாம் தமிழர் கட்சியும் பங்கு பெறாங்க. ஆனா இதுல குறிப்பா ஒரு விடயத்தை நீங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சி பங்கு பெறக்கூடிய அந்த ஊடக விவாதங்கள்ல திமுக பேசும்போது குறுக்கிடுவதில்லை, காங்கிரஸ் பேசும்போது குறுக்கிடுவதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி அங்க பேசினாங்கன்னா உடனே அந்த நெறியாளர் குறுக்கிறாரு. குறிப்பா பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்காக போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையோ நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வர வச்சு நாங்கள் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நபர் நடத்துறாரு. உண்மையாகவே அந்த நபர் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு வாதத்தை முன்வைத்தா சாலை சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, கல்வி சரியில்லை,
இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சரியில்லை, குடிக்க நீர் இல்லை, இதெல்லாம் நாங்க மாத்துவோம்னு சொன்னா நக்கல் நையாண்டி ஏளனம் பண்ணிக்கிட்டு இந்த எச்ச புத்தியோட பணம் வாங்கிக்கிட்டு இந்த ஏதோ ஒண்ணு மலத்தை வந்து ஏதோ ஒண்ணு திங்கும்ல அந்த நாய் போல இவர் என்ன பண்றாருன்னா குறுக்க போய் நாம் தமிழர் கட்சி பேசும்போதெல்லாம் குறுக்கிடுவது. இப்ப நமக்கு ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் சில வார்த்தைகள் வருது. ஒரு அறம் சார்ந்து நம்ம பயணிக்கணும், ஒரு அறம் சார்ந்து ஒருத்தரை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல நானும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். திமுக பேசும்போது குறுக்கிடுவதில்லை, அதிமுக பேசும்போது குறுக்கிடுவதில்லை, இல்ல காங்கிரஸ் பிஜேபி பேசும்போது குறுக்கிடுவதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா உடனே போய் குறுக்க போய் நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் ஒரு விழா நடத்துறாங்க. அந்த கல்லூரி விழாக்கள்ல இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வரணும், இல்ல திமுக தான் வரணும்னு சொல்றாங்க. அப்போதெல்லாம் குறுக்கிடாத அந்த நெறியாளர் அப்போதெல்லாம் இந்த நெறியாளருக்கு கீழே எரியல போல. ஆனா நாம் தமிழர் கட்சியை பத்தி அந்த மாணவர்கள் பேசிட்டாங்கன்னா உடனே வைத்தறிச்சல்ல வந்துட்டு அது அப்படிங்க, இது இப்படி இல்ல, நீங்க கூட்டணி இல்லைன்னே சொல்றீங்க, ஒருவேளை சீமான் கூட்டணி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சீமான் கூட்டணி போவாருன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? அந்த நெறியாளர்கிட்ட சொன்னாரா? இல்ல நான் கேட்கிறேன், இதை இது வரைக்கும் கூட்டணி போற எந்த கட்சியை பார்த்தாவது இந்த நெறியாளர் பேசியிருக்காரா? என்னங்க போன தேர்தலில் அதிமுக கூட இருந்தீங்க, இந்த தேர்தலில் திமுக கூட இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு தனி சின்னம், உங்களுக்குன்னு ஒரு கொடி எல்லாமே இருக்கு. ஆனா தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி போயிட்டு எந்த விதமான அடிப்படையும் இல்லாம இப்ப நான் கேட்கிறேன், அதிமுகவோட கொள்கையும் பாஜகவோட கொள்கையும் ஒண்ணா? இல்ல திமுகவினுடைய கொள்கையும் காங்கிரசினுடைய கொள்கையும் ஒண்ணா? இல்ல விசிகவினுடைய கொள்கையும் திமுகவினுடைய கொள்கையும் ஒண்ணா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குல்ல. ஆனா எந்த விதமான இதுவும் இல்லாம இதே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா இதே கடந்த காலங்கள்ல திமுக ஒரு துரோகி, கருணாநிதி இஸ்லாமியர்களுக்கு ஒரு துரோகி, முதுகுல குத்துற துரோகின்னு சொன்னவர். ஆனால் இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட போயிட்டு 4 சீட்டு கொடுப்பேன் 2 சீட்டு கொடுப்பியான்னு அறிவாலயம் வாசல்ல நிற்கிறாரா இல்லையா? இதே காதர் மொய்தீன் அவர்கள் சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு 6வது ஒரு கடமை இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் 5 கடமை, ஆனா 6வதாக ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமை திமுகவுக்கு வாக்களிப்பதுன்னு. இத ஒரு நெறியாளர் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய இஸ்லாமிய பெண் வேட்பாளர்கிட்ட கேட்கிறாரு, சீமான் சொன்னார்ல இஸ்லாமியர்களுக்கு 6வது கடமை இருக்கு, அது திமுகவுக்கு வாக்களிக்குதுன்னு. நெறியாளராக உண்மையாக மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இதை சீமான் சொன்னாரா, காதர் மொய்தீன் சொன்னாரா? எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடு வன்மத்தை கக்குவதற்கு நாம் தமிழரை பிடிச்சிக்கிட்டு சொல்றது. நாம் தமிழர் எந்த இடத்துல திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமைன்னு சொன்னாங்க? அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? காதர் மொய்தீன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்கு, 6வது கடமை திமுகவுக்கு வாக்களிப்பதுன்னு சொன்னாரு அப்படின்னு தான் பேசியிருக்காரு. தவிர இந்த நெறியாளர் வந்து ரீல்ஸ் பாக்குற பைத்தியம் போல இது என்ன பண்ணுது, இந்த திமுக ஊப்பி போல இந்த 10 செகண்ட் 20 செகண்ட் கட் பண்ணுவாங்கல்ல, அதை கட் பண்ணி அந்த ரீல்ஸை பார்த்துருங்க போல இந்த பைத்தியம், இந்த தற்கூரி நாய் இதை பார்த்துட்டு சொல்லுது, சீமான் தான் சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு 6வது கடமை வந்து திமுகவுக்கு வாக்களிப்பதுன்னு பேசுது. இவனா நெறியாளரா? இவன் நெறியாளரா? இவன் செய்தியாளரா? இவன் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட ஜனநாயக முறைப்படி கொண்டு போய் சேர்ப்பவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப சொல்லுங்க, அப்ப எந்த அர்த்தத்துல நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க கார்னர் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா அந்த யூடியூப் வலைத்தளங்கள்ல நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் பேசுறான். நாம் தமிழர் கட்சி அதை பண்ணிடுச்சு, நாம் தமிழர் கட்சி ஆடு மாடு வளர்ப்பு. இதுல ஒரு பெரிய கவிஞர், அறிவாளி, புத்திசாலி யாரு, மனுஷிய புத்திரன், அவர் சொல்றாரு, நீங்க வந்து படித்தவங்களை போய் குலத்தொழில் பார்க்க சொல்றீங்க, படிச்சவனை போய் கீழ்மட்டத்தில் நின்று ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க. நாய காலையில எந்திரிச்சோன்னு காஃபி வேணும், டீ வேணும், நல்ல தோசையில எண்ணெய் போட்டு கொடு, பட்டர் போட்டு கொடு, வெண்ணெய் போட்டு கொடுன்னு கேட்கறதுல நொன்ன இதை யாரு வளர்ப்பா? யார் வளர்ப்பா? ஒரு துறை ஒண்ணு இருக்கு, ஆவின்னு ஒரு பால்வளத்துறை இருக்கு, அந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் ஆடு மாடு மேய்க்கிறாரா? அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆடு மாடு மேய்க்கிறாங்களா? இல்ல அந்த துறையில இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் ஆடு மாடு மேய்க்கிறாங்களா? இல்ல அந்த துறையில இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் ஆடு மாடு மேய்க்கிறாங்களா? நாய, இதுக்கு பதில் சொல்லுங்க நாய. இந்த மனுஷ புத்திரங்கிற ஒரு நாய் சொல்லுது, சீமான் படித்தவர்களை வந்து ஆடு மாடு மேய்க்க போக சொல்றாரு. அறிவு புரிதல் கொஞ்சமாவது இருக்கா? நீ எல்லாம் கவிஞர்னு வேற எழுதுற. திமுகக்கு முட்டு கொடு, அதுக்காக இதுல கொண்டு போய் தலையை வச்சு முட்டு கொடுக்காத. ஒரு அளவுக்காவது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தெளிவு, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு சீமான் வந்து படிச்சவங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, சீமான் படிச்சவங்களை எல்லாம் குலத்தொழில் பார்க்க சொல்றாரு. ஏட்டா திமுக இருக்க குலத்தொழில் அதை பத்தி என்னைக்காவது வாய் திறந்து பேசிருக்கா? வெண்ண அதை பத்தி வாய் திறந்து பேசிருக்கியா? கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் குண்டி நிதியா? இத்தனை நிதி இருக்கா? இதை பத்தி என்னைக்காவது வாய் திறந்து பேசிருக்கியா? அது எப்படா தமிழ்நாட்டில் இல்லாத முதலமைச்சருடைய தகுதி கருணாநிதி குடும்பத்துல வருது? சொல்லு, கேட்டிருக்கியா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? கேட்பதில்லை. அப்ப என்னன்னா திட்டமிட்டு இந்த ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பேசணும், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கை எப்படியாவது சரிக்கணும். நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு 20 விழுக்காடு பெற்று எதிர்கட்சியாகவோ இல்ல நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனாலோ இந்த திராவிடம் அடுத்த தேர்தலில் இருக்காது. திராவிடம் அடுத்த தேர்தல் இல்லைன்னா நம்ம வாயை வச்சு வாங்கி திண்டு பொழைக்க முடியாது, நம்ம மண்ணை கடத்த முடியாது, மலையை வெட்ட முடியாது, ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, டாஸ்மாக்ல கமிஷன் வாங்க முடியாது. இந்த நாய்கள் உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல பேசுது.
அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எந்த ஒரு புரிதலும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, அவர்களுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தில் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணி ஆக்குவாங்க, எப்படி விவசாயத்தை அரசு பணி ஆக்குவாங்க, எதுவுமே தெரியாம அந்த தற்கொலை உட்காந்து பேசுது. ஆனா நாய விவசாயத்துல அரசு பணி ஆக்கலாமான்னு கேட்கிறிய எச்சக்கல நாய. நான் கேட்கிறேன், டாஸ்மாக் கடையில சரக்கு சாராயம் ஊத்தி கொடுக்குறான், அவன் எப்படி அரசு பணியாளராக இருக்கான்? அவன் எப்படி அரசு பணியாளராக இருக்கான் சொல்லு. இதை என்னைக்காவது வாய் திறந்து இந்த ஊடகத்தில் உட்காந்து இந்த மனுஷிய புத்திரன் பேசியிருக்கானா சொல்லுங்க. அப்ப என்னன்னா விவசாயம்னா கேவலம், ஆடு மாடு வளர்த்தா கேவலம், இந்த மனுஷிய புத்திரம் அப்ப சாராயம் ஊத்தி கொடுக்குது பெருமையாடா நாய சொல்லு. என்ன 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 விவாதத்துல நீ உட்காந்து பேசுற? எதுக்காக நீ உட்காந்து பேசுற? திங்க தெரியல, சோறு தானே திங்கிற, இல்ல வேற எதையோ திங்கிறியா? அப்ப சோறு, அந்த சோறு வேணும், காய்கறி வேணும், பழம் வேணும், நல்லா சுவையா வேணும், எல்லாம் வேணும். எல்லாம் ஆட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி வேணும், கோழிக்கறி வேணும், முட்டை வேணும், ஆம்லெட் வேணும், ஆஃப் ஆயில் வேணும், எல்லாம் வேணும். ஆனா விவசாயமோ ஆடு மாடு வளர்த்தலோ கோழி வளர்த்தலோ அரசு பணி ஆயிடக்கூடாது. டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவங்க அரசு பணியாளராக இருக்கலாம். அப்படிதானே? இது என்ன மாதிரியான ஒரு புத்தி? அப்ப இந்த ஊடகத்துல மட்டும் இல்லாம இந்த வலையொலிகள் இருக்குல்ல, யூடியூப், இதுல என்ன பண்றாங்கன்னா, பணம் கொடுத்து ஒரு காணொலி போட்டா உனக்கு 3000, ஒரு காணொலி போட்டா 5000, ஒரு காணொலி போட்டா 10000. நீ நாம் தமிழர் கட்சி மட்டும் திட்டு, வேற எதுவும் பண்ணாத. குறிப்பா சாட்டை துரைமுருகனை திட்டு, இடுமாவனம் காத்திய திட்டு, சீமான திட்டு. நாம் தமிழர் கட்சி 117 இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஆனா ஜெயிக்குமா? ஜெயிக்கிற மாதிரி இருந்தா தானே கொடுக்கணும். ஏன்னா நாய ஜெயிக்கக்கூடிய கட்சி திமுக, ஜெயிக்கக்கூடிய கட்சி அதிமுக, ஜெயிக்கக்கூடிய கட்சி பாஜக, ஜெயிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ்னா அந்த கட்சிகள்ல ஏன் சரிசமமாக 50 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு எந்த நெறியாளராவது கேட்கிறானா சொல்லு. சரி, நாம் தமிழர் கட்சி தோக்குதுரா, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல, ஆனாலும் 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குதுல, இதை ஏன் திமுக அதிமுக கொடுக்கலன்னு ஒரு நெறியாளர் வாய் திறந்து கேட்கிறானா? ஒருத்தவன் கேட்க மாட்டான். ஏன்? வாயில என்னத்தை வச்சிருக்கான்? ஸ்டாலின் கொடுத்ததை வச்சிருக்கான். அதனால அவன் பேச மாட்டான். அப்ப என்ன தோணுதுன்னா, ஒரு நெறியாளருடைய இதுல நீங்க வேலை செய்யுங்க. ஒரு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு நெறியாளர், ஒரு ஊடகவியலாளருக்கான அழகு. அதை விட்டு நீ கேட்கிற நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்குமுங்க, அது சிக்கல் இல்லைங்க, ஆனா தேர்தலில் ஜெயிக்கணும்லங்க, ஜெயிச்சாதானங்க அது கொடுக்க முடியும். அப்ப ஜெயிக்கிற கட்சி ஏன்டா கொடுக்கல? அதை கேள்றா, வாய் திறந்து கேளு. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிற? அதை கேட்கணும்ல நீ ஒரு சரியான நபரா இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டு சீமானை இப்படி, சீமானை அப்படி, நாம் தமிழர் கட்சின்னு இவ்வளவு சலசலப்பு, நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாயிடுச்சு. பார்த்தல திருச்சியில நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு போட்டாங்களே, மக்களின் மாநாடு. ₹1 காசு கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, இன உணர்வோடு இனத்தினுடைய எழுச்சிக்காக அத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் ஒன்று கூடி நின்றனா இல்லையா? அந்த இடத்துல ஒரு நாற்காலி உடைஞ்சதா? இல்ல பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதா? இல்ல மது போதையில எவனாவது வந்தானா? இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்ததா? ஒரு அறத்தோடும் நெறியோடும் ஒழுக்கத்தோடும் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும். அப்படி ஒரு கூட்டத்தை சீமான் வழி நடத்திருக்காரு. இதை பத்தி ஊடகத்துல எந்த நியாயம் வாங்கி தரது இல்லை. ஆனா பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறாரு ஊடகத்துல. நாம் தமிழர் கட்சி ஒரு 3வது பெரிய கட்சி, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்கள் 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த கட்சியை ஏன் நீங்க பேசுவதில்லை? இவன் போடுறாங்க கருத்து கணிப்பு, திமுக இத்தனை விழுக்காடு, அதிமுக இத்தனை விழுக்காடு, அடுத்து யாரை போடணும்? நாம் தமிழர் தானே போடணும். ஏன்னா நாம் தமிழர் தான் தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சி, 8.22 விழுக்காடு எடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு. அந்த கட்சியை போடாம இன்னைக்கு தற்கூரி, இந்த தற்கூரி தூக்கி 3ஆவதா போடுறான். போட்டுட்டு தற்கூரிக்கு இவ்வளவு விழுக்காடு வாக்கான். ஏன்னா இவன் தான் ஒவ்வொருத்த வீட்டுக்கு கதவையும் போய் தட்டி, வெளியில வாங்க, உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு. நீங்க 5 ஓட்டா? 5 ஓட்டுல எத்தனை ஓட்டு திமுக, எத்தனை ஓட்டு அதிமுக, எத்தனை ஓட்டு நாம் தமிழர், எத்தனை ஓட்டு தாவாக்கன்னு பண்றான். இந்த மக்கள் மன்றம் நடத்துறதும் சரி, இந்த தந்தி தொலைக்காட்சி, புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 24/7 இருக்கட்டும், இல்ல எந்த தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எவன் வீட்டுக்கு நீங்க போய் எப்பா வாங்க கதவு தருங்க, உங்க வீட்டுல இத்தனை வாக்கு இருக்கு, இத்தனை வாக்குல எத்தனை வாக்கு செலுத்த போறீங்கன்னு கணக்கு எடுத்தீங்களா? தமிழ்நாட்டுல இத்தனை விழுக்காடு வாக்கு இருக்குன்னு எதை வச்சுடா சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? வாங்குற காசை வச்சா? பொட்டி வாங்குறீங்களா? அந்த பொட்டியை வச்சு சொல்றீங்களா? அப்ப ஒரு எந்த விதமான புரிதலும் இல்லாம ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில நீங்க இந்த நிகழ்வை நடத்துறது இல்லை, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில்லை, இந்த கருத்து கணிப்பு நடத்துவதில்லை. இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு தான். இதை விஜய் சொல்றாரு, என் வீட்டுல எல்லார் வீட்லயும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு விஜய் இருக்கான் அப்படின்னு. என் வீட்டுல நாங்க 10-15 ஓட்டு இருக்கு, ஒருத்தர் கூட விஜய்க்கு போட போறது இல்லையே, எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு தான் வாக்களிக்க போறோம். என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, அத்தனை வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழும். அப்புறம் எப்படி ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருப்பாரு? நான் ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருந்தாங்கன்னா அப்ப திரிசா எங்க இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்ப இதை நம்ம கேட்க முடியுமா? அப்ப என்னன்னா, எதுக்குமே வாய் திறக்காத விஜய் எதுக்குமே பேச மாட்டார். கரூர் சம்பவத்துக்கு வாய் திறக்கல, சிஏக்கு வாய் திறப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனைக்கு வாய் திறப்பதில்லை, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தா வாய் திறப்பதில்லை, தமிழர்களை இழிவுபடுத்தி ஆந்திராவில் ஒரு படம் வந்துச்சுன்னா, அந்த கிங்டம்ங்கிற படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு வாய் திறப்பதில்லை, ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்துகிற திரைப்படங்களுக்கு வாய் திறப்பதில்லை.
கேரளாவில இருந்து கோழி கழிவை கொண்டு வந்து கொட்டுறான், அதுக்கு வாய் திறப்பதை இப்ப கூட கேரளா டிஜிட்டல் ரீசர்வே அந்த பேர்ல தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்றான். இப்ப கூட நாம் தமிழ் கட்சி போராடிட்டு இருக்கு அந்த பதாகையை வச்சாங்க அப்படின்னு. ஒரு இடத்துல கூட விஜய் வாய் திறந்து பேசியிருப்பாரா? இல்ல முல்லை பெரியாறு காவிரி குறித்து எந்த சிக்கலாவது விஜய் பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆந்திராவில் படம் விடணும், கேரளாவில் படம் விடணும், கர்நாடகாவில் படம் விடணும், ஜனநாயகன் படம் ஓடணும். பேச சொல்லி பேச மாட்டான். அப்ப எதற்காக கட்சி ஆரம்பிச்சானா திரிசாவை சிஎமாகணும், அவ்வளவுதான். எப்படி கடந்த காலத்துல சின்னம்மாவை நாங்கள் அம்மாவாக்குவோன்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சோ, அதே போல இப்ப திரிசாவை நாங்கள் வந்து முதலமைச்சராக்குவோம். ஒரு ஆண் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு ஆண் துணை முதலமைச்சர், ஒரு பெண் துணை முதலமைச்சர், ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், ஒரு ஆண் எஸ்ஐ, ஒரு பெண் எஸ்ஐ. என்னடா இது பைத்தியக்காரத்தனமா? இதே தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு 117 இடங்கள்ல வாய்ப்பு கொடுக்குமா? நண்பா நண்பீஸ், பெண்களுக்கு முக்கியத்துவம், நான் 2000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன், தாய்மாமா சீர்வரிசை கொடுக்குறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வாயில ஓலா விடுறிய 117 இடங்கள்ல பெண்களுக்கு விஜய் வாய்ப்பு கொடுப்பாரா? சொல்லுங்க. அப்ப எதற்காகனா மக்களை ஏமாற்றுவதற்கு அரசியல் கட்சி. இதே விஜய் தொண்டர்கள் கடந்த காலத்துல சொன்னாங்க, யாருக்கு வேணும் இலவச பேருந்து, எதற்கு மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், விஜய் அப்பா விட்டு பணமா? விஜய் அப்பா விட்டு பணமா 2500 ரூபா? இல்ல விஜய் அப்பா விட்டு பணமா ஒரு கிராம் தங்க நாணயம்? சொல்லுங்க. எல்லா பேருந்துகளையும் இலவசமா போனாங்கிறார விஜய் அப்பம் பேருந்து விட்டுருக்காரா இலவசமா போறதுக்கு? ஏற்கனவே போக்குவரத்து துறை அவ்வளவு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. இதுல இலவசம். அப்ப நீ ஒரு மாற்று அரசியல் இல்ல, ஏமாற்று அரசியல். விஜய் என்பது ஒரு ஏமாற்று அரசியல். பெண்களுக்கு அவங்களுக்கான உரிமையை கொடுங்க, அவங்களுக்கான கல்வியை கொடுங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுங்க. பெண்களை யாரிடத்திலும் கையெந்து நிற்காத அளவுக்கு அவர்களுடைய சுயமரியாதை இழக்காத வகையா அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க சம்பாரிச்சுட்டு போறாங்க. நீ எதுக்கிட்ட 1000 கொடுக்குற, 2000 கொடுக்குற? சொல்லு. திரிசாவுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுத்துருவியா? திரிசாவுடைய வாழ்க்கையை மாதம் ஓட்டுவதற்கு 2500 ரூபாய் போதுமா? திரிசாவுக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா 1 கிராம் மோதிரம் கொடுப்பாரா விஜய்? சொல்லுங்க. அப்ப என்ன? அப்ப பெண்களை முட்டாளாக, பெண்களை கையேந்தும் நிலையில பெண்களுக்கு பிச்சை போடுறன்னு நினைச்சிட்டு போறாரா விஜய்? இப்ப இது எந்த மாதிரியான அரசியல்? ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு மாற்று சிந்தனை வேணும். நாம் தமிழர் கட்சி வருது. 1 ரூபாய் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், இலவச பேருந்து கிடையாது, 1000 கிடையாது, 2000 கிடையாது. பெண்களுக்கு சரிசமமாக நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்போம். பெண்களுடைய தனித்திறனை நாங்கள் மேம்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அவர்கள் யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு அவர்கள் தங்களுடைய சுயத்தை பேணுவதற்காக அவர்களுக்காக நாங்கள் வந்து உழைப்பை கொடுத்து அவர்களுக்கான ஊதியத்தை கொடுப்போங்கிறான். அது கட்சி. நீ 2500 ரூபாய் கொடுப்பங்கிற இது கட்சியா? இது திமுக போட்ட எச்சி. திமுக துப்பின எச்சியை இவன் எடுத்துட்டு வந்து அப்படியே தடவிக்கிட்டு, இதை பாருங்க, நான் ஒரு தேர்தல் அறிக்கை, அவங்க 1000, இவங்க 2000, நான் 2500. வெக்கமா இல்ல? இதுதான் ஒரு அரசியல் தலைவன் உங்களுடைய சிந்தனையா? அடுத்த தலைமுறைக்கான சிந்தனை இருக்கணும்டா. அவனோட அரசியல் தலைவன். அதை விட்டுட்டு பொது வெளியில நடிகையோட சுத்திக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கான். தலைவன் சொல்லிக்கிட்டு இன்னும் சுத்திட்டு இருக்கான் ஒரு தற்கொலை கூட்டம். என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்குன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு விஜய் வச்சுட்டாருங்க. பைத்தியக்கார நல்லா வாயில வரும், எனக்கு நல்லா வாயில நல்லாவே வரும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு பைத்தியக்காரமா இருக்கீங்க? விஜயை பார்க்க போய் இன்னைக்கு தஞ்சாவூர்ல அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறவன விஜய் வந்து பார்த்தாரா? இல்லை விஜய் கட்சியிலிருந்து உதவி பண்ணாங்களா? என்னத்தை பிடுங்கினாங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். 41 பேர் உயிர் போகும்போதே தலை தெறிக்க ஓடி போன விஜய் தஞ்சாவூர்ல அடிபட்டவர்களுக்கு அவன் நிற்க போறான்? இல்லை நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா வந்து நிற்க போறானா? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப எதற்காக நீங்கள் விஜய் பின்னால ஓடுறீங்க? இந்த ஊடகங்கள் விஜய் பாத்ரூம் போறதை காட்டல. இன்னும் விஜய் குண்டியை கழுவினார், விஜய் அவர் குண்டியை அவரே கழுவினார் அப்படின்னு இன்னும் காட்டல. விஜய் அவர் வாய்க்கு அவராகவே சோறை எடுத்து திண்டார், இதை காட்டல. ஒரு தொலைக்காட்சியில போடுறாங்க, தன்னுடைய கால் செருப்பை தானே கலட்டிய விஜய்ங்கிறான். அப்ப இந்த காணொலி போட்டவன தானே செருப்பால் அடிக்கணும். தன்னுடைய ஹேண்ட்பேக்கை விஜயே எடுத்துட்டு போறாரு. அந்த ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு தான் தெரியல. எங்க போனாலும் அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறாரு, அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வர்றாரு. ஒருவேளை அந்த ஹேண்ட்பேக் உள்ள வேற ஏதாவது இருக்குமானு தெரியல. உண்மையாக சொல்றேன், அந்த தொலைக்காட்சிகள் விஜய் தன் குண்டியை தானே கழுவினார் மட்டும்தான் இன்னும் போடல. அப்ப எப்பேற்பட்ட இடத்துல இந்த ஊடகங்கள் இருக்கு? ஒரு சினிமா கூத்தாடினா அவங்க பின்னாடி போயிடுறதா? நாளைக்கு வேறு யாராவது கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி தான் போவீங்களா? அப்போ ஒரு நடிகனுக்கு நாடாள தகுதி இருந்தா போதுமா? சொல்லு. ஒரு நடிகன் என்றாலே போதுமா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தான். ஆனால் 21 வருட அரசியல் அனுபவத்தில் வந்தார். மக்களுக்காக களத்தில் நின்றார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார், மக்களோட களத்தில் நின்றார், மக்களுடைய பிரச்சனையை கேட்டறிஞ்சார், மக்களோட எளிமையான முறையில் பழகினாரு. விஜய் அப்படி பார்க்க முடியுமா? விஜயினுடைய எந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவரோ செயலாளரோ ஒன்றியமோ நகரமோ நேரடியாக விஜய்க்கு தொடர்பு கொண்டு பேச முடியுமா? விஜயை சந்திக்கணும்னு வீட்டுக்கு போனா சந்திச்சிட முடியுமா? சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஆனா கூத்தாடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனை போய் தலைவனை ஏத்துக்கிட்டு இவங்களை எப்படி சொல்லி திருத்துறதுன்னு தெரியல. இந்த ஊடகங்கள் தயவு செய்து அறத்தோடும் நெறியோடும் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள்
மக்களுக்கு கருத்தை கொண்டு போய் சேருங்க. அதை விட்டுட்டு கருத்தை கொண்டு போய் திணிக்காதீங்க. என்னமோ ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி எத்தனை வாக்கு இருக்கு, யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டினது போல பேசாதீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் செய்கிறது. 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. அவர்களுடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, அவர்கள் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்பதை விட இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்கறான், இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா? இந்த கேள்வி திமுக பத்தி எந்த நெறியாளராவது கேட்டிருக்கானா? கச்சத்தீவை மீட்பு ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கை கொடுக்குறீங்களே, எப்படி மீட்பீங்க? கச்சத்தீவை ஏன் போன தேர்தலில் மீட்கலன்னு கேட்க முடியுமா? நான் சொல்றேங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டிலங்க தேர்தல் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் அறிவிக்க போறாங்க. இன்னைக்கு போய் சாலை போட்டுட்டு இருக்கான். இதை எவனாவது வாய் திறந்து பேசுறானா? எந்த பொதுமக்களாவது கேள்வி கேட்கிறானா? கேட்க மாட்டான். ஏன்னா அவன் வறுமையில இருக்கான். கொடுக்குற 1000-2000 போதுன்னு நினைக்கிறான். அதனால இன்னும் ஏழ்மை நிலையில இருக்கான். அவ்வளவுதான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு. ஆதலால் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்க. ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.